ஆட்டு தலையை முழுசாக சமைச்சு இன்னைக்கு கிரேவியை பண்ணி சாப்பிட போகிறோம். முழு தலையை அப்படியே சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக சமைச்சிருக்கேன். செம்மையாக இருக்குது. அதுக்கு நம்ம அழகான ஒரு வெள்ளாட்டு தலை எடுத்திருக்கோம். எப்படி தலைவன் சைஸாக திரும்புகிறாப்லையா பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு அழகாக அப்படியே மஞ்சள் குளிச்சு வந்திருக்காங்க பாருங்க. வெள்ளாட்டு தலை ஜம்முன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இவர் வச்சு தான் இன்றைக்கி அப்படியே குக்கிங் பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். தலை சுத்தமான வெள்ளாடு. தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். என்னென்ன வச்சு சமைக்க போகிறோன்னு பாருங்கள். சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 2 பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 4 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது. ஒரு 3 பூண்டு, முழு பூண்டு இந்த மாதிரி. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. எவ்வளவு தான் மசாலா போட்டாலும், எவ்வளவு தான் நம்ம ஃபேவராக பண்ணாலும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அடுத்து தலைவன் கோல்டு வின்னர் ஆயிலு. அடுத்து பட்டை வகை. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். இதில் எல்லாம் மிக்சிங் இருக்கும். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே இருக்கும் இதில். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம போய் தனித்தனியாக ஒன்றுனா எடுத்து ஒட்டு இதை பண்ணுறது கூட இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கினோம்னா பிரச்சனை இல்லாமல். சக்தி மஞ்சத்தூள். அடுத்து மிளகாய் தூள். அடுத்து மல்லித்தூள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் முக்கியமான மசாலா. இது நம்ம ஹோம்மேடு மசாலா. அது நம்மளே ரெடி பண்ணது. நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் குழம்பு, சிக்கன், மட்டன், எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் மீனை தவிர்த்து மற்ற எல்லாமே யூஸ் பண்ணலாம். சூப்பு, தலைக்கறி, குடல் கறி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த மசாலா. இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறேங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் போடுறேன் நான். பார்த்தீங்களா எல்லா ஐட்டமும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் ஐட்டம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி முழு தலையை சமைக்க போகிறோம். இவ்வளோ தான் பொருள். வாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் கட் பண்ணி பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு எப்போவுமே இடித்து தான் போடுவேன் நான். ஸோ இடித்து வச்சுருக்கு. எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா நமக்கு அந்த குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். ஒரு சில ஏரியாக்களில் இந்த பட்டை வகை இன்னும் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் அந்த கல்பாசி, அன்னாசி பூலாம் இருக்குமோ, ஆனால் அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
நம்ம செட்டிநாடு ஸ்டைல் கடைகளில் செட்டிநாடு அந்த பக்கம் காரைக்குடி தவிர ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த பக்கம் நம்ம கோயம்புத்தூர் சைடெல்லாம் இது இந்த பட்டை அந்த பேக்கெட்டில் வந்து எல்லாமே ஐட்டம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தலைவரும் ரெடி ஆகிட்டாப்புல. எனக்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, நான் தான் சமைக்கிறேன். நிறைய பேர் நீ தான் சமைக்கிறியான்னு கேட்குறாங்க. ஓஹோ, பேக்ரவுண்ட்லாம் காமிக்கிற மாதிரி இல்லை, அதனால தான் சரி நீ தான் சமைக்கிறியான்னு கேட்குறதுனால தான் என்னை காமிச்சேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து ஆயில் எடுத்துக்கலாம். கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில். செக்கெண்ணெயில் வாங்குறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கோல்டு வின்னரே வாங்கியாச்சு. இதுதான் கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில். சட்டி காஞ்சிருச்சு, ஆயில் போட்டுக்கலாம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல, எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டாச்சு. சோம்பு நல்லா கலர் மாறி வரட்டும். சோம்பு நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு. அந்த ஐட்டம் எடுத்து போட்டாச்சு. அடுத்து பிரியாணி இலை கொஞ்சம் நேரம் மாறட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஓகே ஆயிடுச்சு. அடுத்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முழு தலை இனிமேல் தான் உள்ளே போடணும். அதுக்கு தாளிச்சிடலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தட்டி வச்சிருந்த இஞ்சி. அடுத்து இடித்து வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தலை உள்ளே இறக்கிடுவோம். அவ்வளோதான், ஒரு பாதி தாளிப்பு முடிஞ்சு. அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். எப்போவுமே எந்த சமையல் பண்ணாலும் லைட்டாக தக்காளிக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். லைட்டாக இன்னும் சற்று நேரத்தில் உள்ளே இறக்கிடுவோம். தக்காளி வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மசாலா சேர்க்கணும். மசாலா சேர்த்து மசாலா வதங்கின உடனே
அடுத்து தலை சேர்த்துட வேண்டியது. ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஹோம்மேடு மசாலா நம்ம ரெடி பண்ணது ஒரு குறிப்பிட்ட அளவு. கிரேவி கம்மியாக தான் வைக்க போகிறோங்கிறதுனால ஓரளவுக்கு வைக்க போட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தி போடணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து காரம் அளவாகவே இருந்தால் போதும். கொஞ்சமாக மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தலையை உள்ளே இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. அவளுடன் எதிர்பார்க்கும் முழு தலை இப்போ உள்ளே இறங்கிருப்பாங்க. நல்லா வாங்கிருச்சு. எப்படி ஆச்சு பாருங்க மசாலா. ஓவர் நல்லா வதங்கிருச்சு. தலைவர் எடுத்துடலாம். எடுத்தாச்சு அப்படியே இறக்கிட வேண்டியதான். உள்ள எடுத்தாச்சு. தலைவர் உள்ளே போட்டாச்சு, இறக்கியாச்சுப்பா தலைவர். அவ்வளவுதாங்க. இறக்கியாச்சுங்க தலைவர். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஃபுல்லாக. ஏன்னா ஃபுல்லாக வேகணுன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் எடுக்கும். அதனால் ஃபுல்லாக முடியாச்சு. வீட்டில் யாரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இல்லை இப்படியும் சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தலை உங்களுக்கு வாட்டும் போதே ஆல்ரெடி முக்கால்வாசி ஒரு ஹாஃப் குக்கிங் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தலை சீக்கிரம் வந்துடும். ரொம்ப சின்ன ஆடாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, லைட்டாக இப்போ தான் கொதிக்குது. 2.5 மணி நேரம் கம்பல்சரி வேகணும். அதுக்கு தகுந்த நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இல்லைன்னா வேகாது. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு ஹாஃப் குக்கிங் அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா வேகட்டும்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது ஆஃப் நம்ம வச்ச தண்ணியில் பாதி அளவுக்கு வரும்போது உப்பு சேர்த்துக்குங்க. அப்படி பாதி அளவு உப்பு சேர்க்கும் போதுமே வந்து ரொம்ப கரிக்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஏன்னா ட்ரை கிரேவி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈக்குவலாக வந்துடும். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இது எப்படி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு.
மக்களே ரிஸ்க் எடுத்து தான் சாப்பிட்றேன். எல்லோரும் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர். எப்படி கொதிக்குது பாருங்க. வாவ், வெந்து உடஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓரளவு குக்கிங் ஆயிடுச்சு ஃபுல்லாக. கொதிக்கிற அழகை பாருங்க, என்ன அழகாக கொதிக்குது. சே, %75 தண்ணி எல்லாம் வத்திருச்சு. குழம்பு டைப்புக்கு ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகணும், கிரேவி டைப்புக்கு வர மாதிரி இருந்ததுன்னா. ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. குக்காகி தோல்லாம் கலண்டுருச்சு பாருங்கள், பஞ்சு மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஃபுல் கோட் மீட் இப்போ சாப்பிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இது ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. முடிகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. ஃபுல்லாக வெந்து ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கலண்டுருச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா வந்துருச்சு, பஞ்சு மாதிரி. பார்க்க டெம்ட் ஆகிட்டு இருக்குது, செப்படாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ட்ரை ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லியை போடுவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிரேவி ஆயிடுச்சு. அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. வாவ், எப்படி இருக்கு கிரேவி? செம்மையாக இருக்கா? வேறு லெவலில் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே தொட்டாவே கலர்ற அளவுக்கு வெந்துருச்சு, ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. வாவ், நைஸ், செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க கிரேவி, வேறு லெவலில் இருக்கா? இவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருமே, பார்க்குற எல்லாருமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுமா? வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமான ஒரு தலையோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் VSK. பாய்.